உலக ஓசோன் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16 அன்று கொண்டாடப்படுகிறது. இது நமது கண்ணுக்கு தெரியாத சூப்பர் ஹீரோவான ஓசோன் படலத்தை பாதுகாக்க நம் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது. நம் பூமியில் இருந்து 15 முதல் 35 வரை கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் ட்ரோபோஸ்பியர் என்ற படலத்தில் ஓசோன் அடுக்கு காணப்படுகிறது. ஓசோன் என்பது 3 ஆக்சிஜன் மூலக்கூறுகளால் உருவானது. இந்த ஓசோன் படலம் சூரியனிலிருந்து வரும் புறஊதா கதிர்கள் நம் பூமியை நேரடியாக வந்து அடையாமல் பாதுகாக்கிறது. தீங்கு விளைவிக்கக்கூடிய மனித நடவடிக்கைகள், சிஎஃப்சி போன்ற பொருட்களின் பயன்பாடு ஓசோனில் துளையை ஏற்படுத்துகிறது. இந்த ஓசோன் படலத்தின் சிதைவினால் பூமியில் வாழும் மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மீது புறஊதா கதிர்கள் நேரடியாக விழுகின்றன. இதனால் கண்ணெரிச்சல், தோல் புற்றுநோய், வறட்சி போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. குளோரோஃப்ளூரோ கார்பன் போன்ற பொருட்களின் பயன்பாடு, இதில் உள்ள குளோரின் ஓசோன் படலத்தின் மீது வினைபுரிந்து ஓசோன் படலத்தின் தடிமனை குறைக்கிறது மற்றும் ஓசோனின் 3 மூலக்கூறை 2 மூலக்கூறாக மாற்றுகிறது. மேலும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் மாசு, மரம் வெட்டுதல், சிஎஃப்சி மற்றும் ஏரோசல் போன்ற பொருட்களின் பயன்பாடு ஓசோன் படலத்தை மிகவும் பாதிக்கிறது. மேலும் ஓசோன் சிதைவை ஏற்படுத்தும் பொருட்களின் தயாரிப்பை முற்றிலும் குறைக்க வேண்டும். இந்த ஓசோன் சிதைவை குறைப்பதற்கு உலக நாடுகள் ஒன்று இணைந்து 1987ஆம் ஆண்டு மான்ட்ரீயல் புரோட்டோகால் கொண்டு வந்தது. இந்த கருப்பொருளின் முக்கிய நோக்கம் மான்ட்ரீயல் புரோட்டோகாலை ஊக்குவிக்கவும், ஒரு நல்ல நேர்மறையான முடிவுகளை கொண்டு வரவும், கிரீன்ஹவுஸ் உமிழ்வை குறைப்பது, காலநிலை மாற்றத்தை தணிப்பது ஆகியவை இதன் நோக்கமாகும். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கான சில வழிமுறைகள்: சுற்றுச்சூழல் நட்பு பொருட்களை பயன்படுத்த வேண்டும். சிஎஃப்சி போன்ற தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் இல்லாத பொருட்களை பயன்படுத்த வேண்டும். ஆற்றல் திறன் கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்துவதன் மூலம் குளிர் ஊட்டிகள் மற்றும் பிற சாதனங்களில் பயன்படுத்தப்படும் தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் தேவையை குறைக்கலாம். ஓசோன் சிதைவை ஏற்படுத்தும் பொருட்களை முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டும். சுற்றுச்சூழல் கொள்கையை அனைவரும் பின்பற்ற வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். மாணவர்களுக்கு அதிக அளவில் ஓசோன் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஓசோன் சிதைவை ஏற்படுத்தும் பொருட்கள் பயன்பாட்டை நீக்குதல் மற்றும் குறைக்க வேண்டும். இந்த ஓசோன் நாளில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி ஓசோன் பாதுகாவலராக நமது கிரகத்தின் கண்ணுக்கு தெரியாத கேடயத்தை காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பாக அமைவோம். அதிக அளவில் மரங்களை நட்டு வெப்பத்தை தணித்து காலநிலை மாற்றத்தை குறைப்போம். இந்த உலக ஓசோன் தினத்தில் ஓசோன் படலத்தையும் நமது கிரகத்தையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்வதாக நாம் அனைவரும் உறுதிமொழி எடுப்போம். நன்றி, வணக்கம்.